இன்று மாற்றத்தின் நாள். மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அற்புதமாய் ஆச்சரியமாய் தம்முடைய விசேஷமான கிருபைகளை கர்த்தர் விளங்கப்படுவாராக. இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய நன்மைகளினாலே ஆண்டவர் உங்களை நிரப்பட்டும். The book of Numbers, chapter number 24, verse number 17 and 18. என்னாமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். I see him, but not now. I behold him, but not near. A star shall come out of Jacob, and a scepter shall rise out of Israel. It shall crush the forehead of Moab, and break down all the sons of Seth. Edom shall be dispossessed, Seir also. His enemies shall be dispossessed. Israel is doing valiantly. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். இஸ்ரவேல் ஜனங்கள் வீடு வாசல் இல்லாமல் அவர்கள் அலைந்து கொண்டிருந்தது போல அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து பிலேயாமின் மூலமாய் ஒரு தீர்க்க தரிசனம் இங்கே உரைக்கப்படுகிறது. உங்களிலிருந்து ஒரு ராஜா எழும்புவார். அரசாளும் மன்னனை நாடோடிகளுக்கு நடுவில் இருந்து எழும்ப பண்ணின ஆச்சரியமான ஆண்டவர். எஃபீசியன்ஸில் நம்ம வாசிக்கும் போது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக, நாம் நினைத்திராத, யோசித்திராத, எண்ணி கூட பார்த்திராத. எங்கிருந்து கத்த சொல்லுகிறார்? யாக்கோபிலிருந்து. யாக்கோபு யாரு? குறைவுள்ள மனுஷன். எத்தன் இல்லையா? எத்தன் குறைவுள்ள மனுஷன். குறைவுள்ள மனுஷனில் இருந்து ஒரு நன்மையை, நிறைவான நன்மையை, நிறைவான மேன்மையை வெளிப்பட பண்ணுவேன் என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்றால், நான் குறைவுள்ள மனுஷன்தான், என் குடும்பம் குறைவுள்ளது தான், என் வாழ்க்கை குறைவுள்ளது தான், என் ஜீவியம் குறைவுள்ளது தான். ஆனாலும் நம்மிலிருந்து let something positive and let something powerful come out from our life. நம்முடைய வாழ்க்கையில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம், நேர்மறையான வல்லமையான சில நன்மைகளை, காரியங்களை கர்த்தர் வெளிப்பட பண்ணிடுவாங்க. நினைத்திராத, யோசித்திராத, நாம் கற்பனையில் கூட யோசித்து பார்த்திராத காரியத்தை கர்த்தர் இந்த வருஷத்தில் நம்மை கொண்டு, நம்முடைய குடும்பத்தை கொண்டு ஆண்டவர் செய்து முடிப்பார். நம்மிலிருந்து அது தொடங்கும், நம்முடைய குடும்பத்திலிருந்து அது தொடங்கும், நம்முடைய சபையிலிருந்து அது தொடங்கும். நாங்கள் ஒரு சின்ன குரூப் தானேன்னு யோசிக்காதீங்க. உங்களிலிருந்து தேவன் தம்முடைய நன்மைகளை வெளிப்படப்படுவார். உங்களிலிருந்து தேவன் தம்முடைய கிரியைகளை வெளிப்படப்படுவார். உங்கள் குடும்பத்தில் இருந்து, உங்கள் சிறிய வியாபாரத்திலிருந்து, ஒரு சிறிய உத்தியோகத்தில் இருந்து, உங்களுடைய சின்ன ஞானத்தில் இருந்து கர்த்தர் அதிகப்படியான மேன்மையான அசாதாரணமான கிரியைகளை கர்த்தர் உங்களிலிருந்து வெளிப்படப்படுவார். ஒரு நாளும் தேவனை சந்தேகிக்காதிருங்கள். கர்த்தர் இந்த வருஷத்தில் நீங்கள் நினைத்திராத காரியத்தை ஆண்டவர் செய்வார். இந்த ஜனங்கள் யோசித்தார்களா? இஸ்ரவேல் ஆளுகை செய்யும் என்று யோசித்தார்களா? இஸ்ரவேல் ஒரு ரூலிங்க்கு வரும்னு யோசித்தார்களா? இல்லையே. அவர்கள் நாடோடிகளை அலைந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம், அரசாளக்கூடிய மேன்மையான ஒரு ராஜாவை வெளிப்பட பண்ணின ஆச்சரியமான தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் இல்லையா? அந்த ஆண்டவர் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் நினைத்திராத விதங்களிலே, நான் இந்த வார்த்தையை பேசும்போது ஒரு ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை என்னுடைய இருதயங்களில் வந்து கொண்டே இருக்கிறது. நாம் கிரகிக்க கூடாத, கற்பனையில் கூட எண்ணி பார்த்திராத காரியத்தை நம்மிலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவார். நம்மிலிருந்து கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நம்மிலிருந்து கர்த்தர் ஆரம்பிப்பார். நம்மிலிருந்து கர்த்தர் உருவாக்குவார். உங்களிலிருந்து let something positive and powerful will come out. உங்களிலிருந்து, உங்கள் குடும்பத்தில் இருந்து ஆமென் ஸ்தோத்திரம், ஆச்சரியமான, நம்ப முடியாத, கற்பனை கூட செய்ய முடியாத காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தேவன் செய்து முடிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர். நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிற கர்த்தாவே, குறைவுள்ளவர்கள் தான் நாங்கள். யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் எழும்பி ஒரு செங்கோல் அங்கிருந்து உதிக்கும் என்று சொன்னீரே கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் குறைவுள்ள மனிதர்கள் அப்பா.
நாங்கள் பலவீனமான மனிதர்கள் ஆண்டவரே, ஆனால் குறைவுள்ள எங்களில் இருந்து மகத்துவமான காரியங்களையும் மேன்மையான காரியங்களையும் வல்லமையான காரியங்களையும் செய்வதற்கும் ஆண்டவரை செய்து முடிப்பதற்கும் தேவன் இந்த வருஷத்தில் திட்டமைத்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் தேவனே. நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத காரியங்களை எங்களிலிருந்து கர்த்தர் ஆரம்பித்து தேவன் தம்முடைய கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தேவனே. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பலப்படுத்தும், கிருபை தாரும், தேவ நன்மைகள் கூடவே இருந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென்.